ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாம் மண்டே எழுத போகிறீங்க. நீங்கள் இந்த 2 டேஸில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. எப்பயுமே 2 கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணுறேன். அதை மட்டுமே படித்தா போதும், நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே வரேன். அதே மெத்தடில் தான் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உங்களுக்கு எதெல்லாம் இந்த வருஷம் பப்ளிக்கில் % உங்களுக்கு எக்ஸாமில் வரக்கூடியது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை லாஸ்ட் மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்னொன்று, ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் நமக்கு வருமா அப்படின்னம்னா உங்களுக்கு 33 சாப்டர், ஒரு சாப்டருக்கு 4லேருந்து 5 ஒன் மார்க் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே தரவு பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக எக்ஸாமில் 20க்கு 18லேருந்து 19 ஒன் வேர்டு புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க காமர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹிஸ்ட்ரியில் அப்படின்னம்னா நமக்கு புக் இன் சைடு ஒன் வேர்டே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லிடலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1லேருந்து 2 கொஸ்டின் புக் இன் சைட்லேருந்து கேட்பாங்க. புக் பேக் எல்லாத்தையும் தர பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணலாம். அடுத்து 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதில் மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கிறனால நான் அந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பேஸில் தான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். தனியால் வணிகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்து சட்டத்தினுடைய 2 பிரிவுகள். ஹூ இஸ் கால்ட் எ சோல் ட்ரேடர்? வாட் ஆர் த 2 ஸ்கூல்ஸ் இன் ஹிந்து லா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பற்று அட்டையினுடைய தேவையை குறுகிய அளவில் விளக்குக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த நீட் ஆஃப் டெபிட் கார்டு. அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு 2 கேள்வி இருக்கும். 2யுமே படிச்சுக்கோங்க. 2ல் 1 கன்ஃபார்மாக எக்ஸாமில் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பண்டக காப்பகம் என்றால் என்ன? வாட் இஸ் எ வேர் ஹவுஸ்? அடுத்து உள்நாட்டு வியாபாரம் என்றால் என்ன? வாட் இஸ் இன்டர்னல் ட்ரேட்? தரகர் என்பவர் யார்? ஹூ இஸ் எ புரோக்கர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மாதிரி பன்னாட்டு வணிகம் என்பதன் பொருள் யாது? என்ன சார் எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க அப்படின்னம்னா நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 47 2 மார்க், 47லேருந்து 50 2 மார்க் கொடுத்துருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்கிட்ட பே பண்ணி வாங்கினவங்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான் அந்த 7ல் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இது வேணால் புதுசுன்னு சொல்லலாம். இளவர ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியுமா அப்படிங்கிறது. மைனர் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம இம்பார்ட்டன்ட்டில் கொடுக்காத ஒரு கேள்வியாக வந்திருக்கு. அதுமாதிரி ப்ரீவியஸ் இயரில் கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வகை வியாபார அமைப்பில் இந்திய அரசு வரி சலுகைகளை அளிக்கிறதுன்றது கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி கொஸ்டினில் இதுக்கு முன்னால் கேட்டிருக்குது. அதுமாதிரி பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா வரையறா பொறுப்பு என்றால் என்ன? இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னணு வங்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இ பேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ், அது படிச்சுக்கோங்க, பயிர் காப்பீட்டினுடைய பொருள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37ல் இருக்கக்கூடிய சிறப்பு அங்காடிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முனைவு வரையறுக்கவும், டிஃபைன் ஆஃபர். ஆக்சுவலாக அது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் இதுக்கு முன்னால் நமக்கு எந்த பப்ளிக்லையும் 1ல் மட்டும்தான், அந்த 2021ல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் 2025ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அதையும் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு வியாபாரத்தின் வகைகள் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்றதை சொல்லிடுறேன். வணிகத்தினுடைய தடைகள் ஏதேனும் 5. ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி. வணிகத்தினுடைய பல்வேறு தடைகள்னு கொடுத்துருப்பாங்க. வணிகத்தின் தடைகள் ஏதேனும் 5 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ஏன்னா 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். எத்தனை பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரிஜினல் ஆன்சருக்கு இதுக்கு அடுத்த வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். அதில் கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை தெளிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னம்னா நீங்கள் டைமை சேவ் பண்ணி எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணிகத்தினுடைய பல்வேறு தடைகள், வணிக வங்கிகளால் வழங்கப்படும் குறுகிய கால ஆதாரங்கள் 2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா வளங்கள் வழியினை தீர்மானிக்கும் காரணிகள் ஏதேனும் 3. எக்ஸ்பிளைன் த 5 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேனல் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 43ல் இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியின் பாரம்பரிய பணிகளை விளக்குக. புரியுங்களா? பாரம்பரிய பணிகள்னு சொல்லும்போது இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 12th எக்கனாமிக்ஸ் நாளைக்கு எழுத போகிறாங்க, டியூஸ்டே எழுத போகிறாங்க. 12th எக்கனாமிக்ஸ்லையும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 11th இந்த கேள்வியை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் இதே கேள்வி உங்களுக்கு 19 பாயிண்ட்டோட வரப்போகுது. எனி 5 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண போகிறீங்க. நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா லாஸ்ட் இயர் 12th எக்கனாமிக்ஸில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் 11th காமர்ஸில் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் மீண்டும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி 44ல் தனியார் வணிகத்தின் நன்மைகளை விளக்குக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45ல் பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களின் நோக்கங்கள் யாவை? அது ஒன்றும். 46ல் இருக்கக்கூடிய காப்பீட்டின் கோட்பாடுகள் ஏதேனும் 5 தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. காப்பீட்டினுடைய வகைகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த கோட்பாடுகளும் உங்களுக்கு
படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2ல் 1 கன்ஃபார்மாக எக்ஸாமில் வரக்கூடியது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வருமான வரியினுடைய 5 சிறப்பு கூறுகளை விளக்குக, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாதிரி சில்லறை வியாபாரிகள் ஆற்றிடும் சேவைகளை விவரிக்கும் கொஸ்டின் நம்பர் 47ல் செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா, அது வந்து படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃபோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். தேங்க்யூ.